அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை திமுக அரசு நிறுத்தி மாநிலத்தை சீரழித்து விட்டதாக அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியிருக்கிறார். திருச்சியில் நடைபெற்ற தேர்தல் பரப்புரை பொதுக்கூட்டத்தில் அதிமுக வேட்பாளர் கருப்பையாவை ஆதரித்து எடப்பாடி பழனிசாமி வாக்கு சேகரித்தார். அதிமுக ஆட்சிக் காலத்தை இருண்ட காலம் என்று முதலமைச்சர் ஸ்டாலின் விமர்சித்ததை சுட்டிக்காட்டி பேசிய அவர், அதிமுக ஆட்சிக் காலம்தான் தமிழகத்தின் பொற்காலம் என்று பதிலளித்தார். திமுகவின் இந்த 3 ஆண்டுகால ஆட்சிதான் இருண்ட காலம் என்றும் அவர் விமர்சித்தார். 14 ஆண்டுகள் மத்தியில் கூட்டணி ஆட்சியில் இருந்த திமுக தமிழகத்திற்கு என்ன செய்தது எனவும் பழனிசாமி கேள்வி எழுப்பினார். திமுக அரசு 3 ஆண்டுகளில் 3.5 லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கியுள்ளதாகவும் அவர் சாடினார். தாலிக்கு தங்கம், மாணவர்களுக்கு மடிக்கணினி உள்ளிட்ட திட்டங்களை திமுக அரசு முற்றிலும் நிறுத்திவிட்டதாகவும் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டினார். ஊழலுக்காக கிடைக்கப்பட்ட ஒரு அரசாங்கம் என்று சொன்னால் அது திமுக அரசாங்கம் ஒண்ணுதான். அது மட்டுமல்ல, 17 ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தீங்க. உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? அதற்கு பிறகு 5 ஆண்டு காலம் அப்படியே குரங்கு மரத்துக்கு மரம் தாவுறது போல திமுக காங்கிரஸ் பக்கம் தாவியது. அது ஒரு 5 ஆண்டு காலம் காங்கிரஸ் அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்க. 10 ஆண்டு காலம் இதுல பாரதிய ஜனதாவில் 5 வருஷம், காங்கிரஸ் 5 வருஷம், 10 ஆண்டு காலம். அதுக்கு முந்தி 4 ஆண்டு காலம், 14 ஆண்டு காலம் மத்தியிலே அமைச்சரவையாக இடம்பெற்ற திமுக தமிழ்நாட்டுக்கு என்ன செய்தது? மக்கள் கேட்கின்றார்கள். தமிழகம் வளர்ச்சி அடைவதற்கு மத்தியிலே குரல் கொடுத்து அழுத்தம் கொடுத்து நாடாளுமன்றத்திலே பெற வேண்டும். எதுவுமே இல்லைன்னா ஆட்சி அதிகாரத்தில் பங்கு இருந்து கொள்ளையடிக்க வேண்டும் என்ற திட்டமிட்டு செயல்பட்ட கட்சி திமுக கட்சி. தஞ்சையில் நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மீத்தேன் திட்டத்திற்கு ஸ்டாலின் தான் பிள்ளையார் சூடி போட்டதாக குற்றம் சாட்டினார். ஸ்டாலின் முன்னிலையில் புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டதாக கூறி அது தொடர்பான புகைப்படத்தை ஆதாரமாக காட்டினார். டெல்டா மாவட்ட மக்களை அழிக்க திமுக அரசு நினைத்ததாகவும் அவர் குற்றம் சாட்டினார். திமுக அரசு விவசாயிகளை வஞ்சிக்கும் அரசு என்றும் அவர் சாடினார். பாருங்க, திரு ஸ்டாலின் முன்னிலையில் மீத்தேனுக்கு புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. யார் போட்டது? திரு ஸ்டாலின். இந்த விளைநிலங்களை தனியாருக்கு தாரை வார்த்தது திமுக அரசாங்கம்.